நேற்று கடல் போல் காட்சியளித்த விழுப்புரம் பேருந்து நிலையம் 12 மணி நேரத்தில் அப்படியே மாறிய காட்சி. தீர்த்த கனமழையில சிக்கி தவித்த விழுப்புரத்தை ஒரே நாள்ல மீட்டெடுத்திருக்காங்க. பெஞ்சல் புயலோட எதிரொலியா கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுன்னு பல இடங்கள்ல கனமழை பெஞ்சிருக்கு. இதனால பல இடங்கள் வெள்ள காடாவும் காட்சியளித்திருக்கு. இந்த நிலையில விழுப்புரத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் ஏரி மாதிரி காட்சியளித்தது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அங்க இருக்கிற பேருந்துகள் எல்லாமே இயங்காம அப்படியே ஸ்தம்பித்து நின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்நடைகளுமே ரொம்பவே சிரமப்பட்டிருக்கு. இந்த நிலையில பொதுமக்கள் யாரும் வெளியில வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அரசுமே அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து பல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டிருந்தது. பல இடங்கள்ல வெள்ளத்துல சிக்கினவங்கள மீட்பு படையினர் மூலமா அவங்கள மீட்கவும் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பல இடங்கள்ல இயல்பு நிலைக்கு மாறிட்டு வருது. அதுல விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் தண்ணீர் இல்லாம காட்சியளிக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. பொதுமக்கள் இப்போ அவங்களுடைய அன்றாட வேலைக்காக பேருந்து நிலையத்துக்குமே போயிருக்காங்க. விழுப்புரம் சிட்டி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பல இடங்கள்ல இன்னும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.